வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ வந்துட்டு அடுத்த சம் அப்படின்றது பார்த்துருவோம். விடுபட்ட எண்ணை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு 3, 9, 27, 81 அதுக்கடுத்து கொஷின் மார்க் அப்படின்றது போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3/1 அதாவது 3யோட அடுக்குகள் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. 3/1, 3 ஸ்கொயர், 3/3, அப்புறம் 3/4, கொஷின் மார்க். இதுதான் இந்த கொஷினோட முழுமையான கேள்வி. அதாவது 3/1னா 3, 3 ஸ்கொயர்னா 9, 3/3னா 27, 3/4னா 81. அப்போ 3/5க்கு என்ன வரும் அப்படின்றது தான் கொஷின். ஸோ 3 × 3 × 3 × 3 × 3 3 வந்து 5 முறை பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் அப்படின்றது வந்துடும். என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 283 அப்படின்றது வந்து வரும். அப்படி இல்லை அப்படின்னா 9 × 3 27 × 9 சாரி 27 × 3 81 × 3 எல்லாத்தையுமே 3ஆல் பெருக்கணும். இந்த மாதிரி பெருக்கினீங்க அப்படின்னா 81 × 3 போட்டிங்கன்னா 243 அப்படின்றது வரும். ஸோ இதுதான் இதற்கான சரியான விடை. அடுத்த சம் பாருங்கள். ஒரு மனிதர் மேற்கு நோக்கி நிற்கிறார். அவர் முதலில் கடிகார முள் திசையில் 45 டிகிரி திரும்புகிறார். பின்னர் அதே திசையில் மற்றொரு 180 டிகிரி திரும்புகிறார். பின்னர் எதிர்கடிகார முள் திசையில் 270 டிகிரி திரும்புகிறார். அவர் இப்போது எந்த திசையை நோக்கி இருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு மேப்பில் எப்போதுமே வடக்கு பக்கம் மேல் நோக்கி தான் இருக்கும். இது வந்து மேற்கு. ஸோ இந்த திசையில் தான். இது ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இதுக்கு ஆப்போசிட்டு மேற்குக்கு ஆப்போசிட்டு கிழக்கு, வடக்குக்கு ஆப்போசிட் தெற்கு அப்படின்றது வந்து இந்த 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 4 விஷயமும் தெரிஞ்சால் மட்டும்தான், திசைகள் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் இதுக்கு ஆன்சர் போட முடியும். எப்போதுமே வடக்கு அப்படிங்கிறது மேலே இருக்கணும். அதை வந்து தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் 4 திசை. அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேற்கு நோக்கி நிற்கிறார். இந்த இடத்துல அந்த மனிதர் இருக்கிறாரு. முதலில் 45 டிகிரி, அதாவது கடிகார முள் திசை. கடிகார முள் அப்படிங்கிறது இந்த திசையில் தான் போகும். ஸோ இந்த திசையில் 45 டிகிரி திரும்புகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 90 டிகிரி, அதாவது நேர்கோடு அப்படின்னா இது 90 டிகிரி. அப்போ 45னா இதில் பாதி தூரம் வந்திருப்பார். 45 டிகிரி திரும்புகிறார். பின்னர் அதே திசையில் மற்றொரு 180 டிகிரி, அதாவது முழு வட்டம் அப்படிங்கிறது 360. அப்போ பாதி வட்டம் 180 டிகிரி அப்படிங்கிறப்போ அவர் வந்துட்டு இந்த இடத்துல இருந்தவர் 180 டிகிரி அப்படியே இங்கே இந்த இடத்துல இருப்பார். இப்போது இந்த இடத்துல இருக்கிற நபர் இங்கே இருப்பார். இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எதிர்கடிகார முள் திசையில் எதிர்பக்கமாக 270 டிகிரி, அதாவது ஒரு சைடு இப்படி திரும்பிட்டாருன்னா இங்கே வந்துட்டாருன்னா 170, இங்கேருந்து இன்னொரு 90 டிகிரி, அப்போது இங்கே வந்து நிற்பார் அவர். ஸோ இந்த இடத்துல அப்படிங்கிறப்போ திசைகள் கணக்கில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தென்மேற்கு, அதாவது கீழே தெற்கு திசை அப்படின்றது இருக்கும், இங்கே மேற்கு திசை அப்படின்றது இருக்கும். ஸோ அப்போ தென்மேற்கு திசையில் தான் அவர் கடைசியாக இருக்கார் அப்படின்றத நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியும். தென்மேற்கு அப்படின்னு போட்டிருந்தீங்க அப்படின்னா விடை சரி.